மம்மி என்னம்மா தாகமா இருக்கு. மோர் குடிக்கிறியா? சரி. வெரைட்டியா செஞ்சு தரமா? வெல்கம் டு V2 YouTube vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனுக்காக ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர் மில்க் தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். நல்ல வெயிலுக்கு தாகமாக இருக்க மோர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக வெந்தயம், பெருங்காயம், உப்பு, தயிர் இது வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மோர். வெந்தயம் பவுடராக மிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். பெருங்காயம், 1 pinch of salt போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். வெந்தயமோர் ரெடி. ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் வெந்தயமோர். செகண்ட் போலாமா? செகண்ட் மோர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு. நெல்லிக்காய், கருவேப்பிலை, பெருங்காயம் and then உப்பு இது வச்சுதான் செகண்ட் வெரைட்டி ஆஃப் மோர். இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மோர். தயிர், நெல்லிக்காய், கருவேப்பிலை, pinch of salt, பெருங்காயம். நெல்லிக்காய் கருவேப்பிலை மோர் பார்க்கவே எம்மியா இருக்குல்ல. இப்போ இதுல 2 வெரைட்டிஸ் ஆஃப் மோர் இருக்கு. நெல்லிக்காய் மோர், வெந்தய மோர். நம்ம பாடி ஃபுல்லா ஹீட்டா இருக்கும், அதனால டெய்லி மோர் எடுத்துக்கோங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்க காலையில ஏதாவது ஒரு டைப் ஆஃப் மோர் எடுத்துக்கோங்க. நம்ம பாடியில இருக்க ஹீட்டை வந்து ரொம்ப குறைக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அப்புறம் வந்து இம்யூன் பூஸ்ட் ஆகும் இந்த மோர் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணும். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின் அதெல்லாம் இருந்தால் இந்த வெந்தயம் ரொம்ப நம்ம ஹேருக்கு அப்புறம் ஸ்கேல்ப்புக்கு எல்லாத்துக்குமே வெந்தயம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் நம்ம ஹேர்லாம் கூட ஸ்பாயில் ஆகும். அதுக்கு வெந்தய மோர் ரொம்ப மஸ்ட். ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க தேர்ட் வெரைட்டி ஆஃப் மோர் போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர், பச்சை மிளகா, சீரகம் அண்ட் தென் கொத்தமல்லி. இந்த மோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பைசியாகவும் ரெயினாக இல்லாமல் அதுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு மசாலா மோர் இது. ஓகே, இந்த மோர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ல கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது தேர்ட் வெரைட்டி ஆஃப் மோர், சீரக மோர். 3 வெரைட்டிஸ் ஆஃப் மோர் ரெடி. மசாலா மோர், நெல்லிக்காய் மோர் and then easy and quick வெந்தய மோர். இதில் இருக்க எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா வெந்தய மோர் நம்ம ஸ்டொமக் பெயின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் இம்யூன் பூஸ்ட் பண்ணும், டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இந்த பிரச்சனையெல்லாம் இது எல்லாமே இது பண்ணும். மசாலா மோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசியாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு மோர் வந்து ரைஸுக்கும் இது நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்க ஹீட் எல்லாம் குறைக்கும். சம்மர் சீசனுக்கு பெஸ்ட் ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் பட்டர் மில்க் மார்னிங் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து நல்லாவே இருக்கும், ட்ரெயின் ஆகாது. ஜஸ்ட் ட்ரிங்க் இட் அண்ட் கமெண்ட் ஃபார் மீ. பாய். Please subscribe to my channel.